ஹாய், இட்ஸ் டே 14 ஆஃப் 50 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்ச். இன்றைக்கி நம்ம வெயிட் செக் பண்ணுற டே, தட் இஸ் சண்டே. நேற்று நைட்டு தான் செம்ம கட்டியிருக்கேன். கண்டிப்பாக வெயிட் குறைஞ்சிருக்காதுன்னு நினச்சேன். டைம்ஃபுல்லி 83.8 கேஜி இருந்துச்சு. எனக்கு அதே அளவு இருந்தால் கூட பரவாயில்ல, பட் ஜாஸ்தியாக மட்டும் காட்டக்கூடாதுன்னு வேண்டிகிட்டே தான் இருந்தேன். ஸ்டில் ஆல்மோஸ்ட் சேம் வெயிட்டு தான் காட்டியிருக்கு. இட்ஸ் ஓகே. நெக்ஸ்ட் வீக் கொஞ்சம் டைட் பண்ணோம் அப்படின்னா குறையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இன்றைக்கி சண்டேன்றதுனால நல்லா தூங்கி லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு லஞ்சே டைரெக்டாக எடுத்துக்கலாம்னு நினச்சிருந்தேன். என் ஹஸ்பண்ட் வெளியில் போயிட்டு வந்ததுனால இளநீ வாங்கிட்டு வந்திருந்தாரு. ஸோ அதையே கொஞ்சமாக பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம். பிகாஸ் லஞ்சு சாப்பிட்ற வரைக்கும் கொஞ்சம் தெம்பு இருக்கணுமே அப்படின்ட்டு அந்த இளநீ தண்ணி குடிச்சிட்டு அது கூடவே காயும் சேர்த்து சாப்பிட்ருந்தேன். இப்போ டைம் எக்ஸாக்டாக உங்களுக்கு காட்டுறேன். 12:10 ஆகுது. இப்போ தான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டை எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு 1 ஹவர்லேயே நான் லஞ்சுமே எடுத்துக்கிட்டேன். ஒரு 2 வீக்ஸாகவே வாஸ் கிரேவிங் ஃபார் சப்பாத்தி வித் டொமேட்டோ தொக்கு. சரி, இன்றைக்கி இதை சாப்பிட்றலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். பட் இனிமேல் நான் மாவு எல்லாம் ரெடி பண்ணி ஊற வச்சு சப்பாத்தி போடுறதுக்கு ரொம்பவே லேட் ஆகிடும். அதனால் ஐடி ஃப்ரெஷ்ஷில் ரெடி டு குக் அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தி அண்டு பராத்தா ரெண்டுமே இருக்கும். இன்றைக்கி நாங்கள் அந்த பராத்தா ஆர்டர் பண்ணிவிட்டு அதை நல்லா தவா ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் எதுவுமே போடாமல் 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுத்துட்டோன்னா ரெடி ஆகிடும். இன்றைக்கி மகா சிவராத்திரினால கருப்பு கவுனி அரிசியில் பிரசாதம் பண்ணியிருந்தேன். அந்த பிரசாதம் எடுத்துக்கிட்டு தக்காளி தொக்கு, தென் கோகோனட் சட்னி, அது கூடவே பணியாரம் செஞ்சு சாப்பிட்டுருந்தேன். இது எல்லாமே நான் சாப்பிடல. கொஞ்சம் பீசஸ் என் ஹஸ்பண்ட்க்கு கொடுத்துட்டேன்.